أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, சந்தைக்குரிய பள்ளிவாசல் இமாம் அவர்களே, பள்ளிவாசல் நிர்வாக பெருமக்களே, வருகை தந்திருக்கிற சகோதரர்களே, உம்ரா பயணம் மேற்கொள்கிற அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய மஹல்லாவில் இருக்கிற நம்முடைய ஷேഖனா அவர்களும், அதுபோல கூத்தாநல்லூர் மன்பவூரா அரபு கல்லூரி, அதுதான் நாங்கள் தரிசிலாக எங்களுக்கு சனது கொடுத்த நீனும் ஆதிமிசாரம் நீனும் போய் ஏதாவது செய்யப்பா என்று சொல்லி ஒரு சான்றிதழ் கொடுத்த மதரசா உதவி. அந்த எங்க மதரசாவுடைய முதல்வராக இருக்காங்க முகமது அலி ஹசரத் அவர்களும் இன்றைக்கு உம்ராவுக்கு செல்கிறார்கள். எல்லாவற்றையும் மேலாக பாசிப்பட்டணம் ராவுத்த நெய்னாரப்பா என்று ஒரு ஞானி, ஒரு சூஃபி அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒரு தர்கா அங்கே இருக்கிறது. மிகவும் பிரசித்தி பெற்றவர்கள், மிகவும் கராமாத்துகள் உள்ளவர்கள். அவர்கள் நாடி தமிழகத்தில் மட்டுமல்ல, அது தாண்டி பல பகுதிகளிலிருந்தும் மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து ஜியாரத்து செய்து கொண்டே போவார்கள். இன்னும் சொல்ல போனால் அந்த ஊரில் எந்த அளவுக்கு என்று சொன்னால், மாற்று மதத்தை சார்ந்த நண்பர்கள், அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தங்களுடைய திருமணத்தை அங்கு வந்து தான் நடத்துகிறார்கள். இது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா இல்லையா தெரியாது. கோயில்களில் நடத்துவார்கள், வீடுகளில் நடத்துவார்கள். ஆனால் ராவுத்ரப்பாவுடைய தர்காவுக்கு வந்து, நைனா முகமது அப்பா தர்காவுக்கு வந்து அதை நடத்துகிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு சகோதரத்துவம் எல்லா மக்களிடத்திலும் இருப்பதற்கு அந்த தர்கா ஒரு முக்கியமான காரணமாக, ராவுத்த நைனாரப்பா ஒரு காரணமாக இருக்கிறார்கள். ஏனென்றால் தர்காக்கள் தான் மக்களை ஒன்றிணைக்கும். பள்ளிவாசல் மூலமாக மக்களை ஒன்றிணைக்க முடியாது, முஸ்லிம்களை ஒன்றிணைக்கணும். ஆனால் தர்காக்கள் தான் என்ன செய்யும் என்றால், எல்லா சமய மக்களையும் ஒன்றிணைப்பது தர்காக்கள் தான். பள்ளிவாசலுக்கு முஸ்லிம்கள் போவார்கள், கிறிஸ்தவர்கள் ஆலயங்களுக்கு போவார்கள், காஃபிர்கள் இந்துக்கள் கோயிலுக்கு போவார்கள், தர்காவுக்கு எல்லாமே வருவார்கள். இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர் என்று எல்லாருமே வருவார்கள். எல்லோரையும் ஒன்று சேர்க்கிற இடமாக தர்கா தான் இருக்கிறது. அதனால் தான் இந்த ஒற்றுமையை குறைப்பதற்கு என் தர்காவின் மீது கை வைத்திருக்கிறார்கள் திருப்பரங்குன்றத்தில் என்று சொன்னால் இதற்காகத்தான். இந்த ஒற்றுமையை குறைத்து விட வேண்டும் என்பதற்காகத்தான். அப்படியானால் எந்த சமய வேறுபாடும் இல்லாமல் எல்லாரையும் ஒன்று சேர்க்கிற, ஒன்று இணைக்கிற அந்த பணியை வலிமார்கள் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு செய்தி. இரண்டாவது, பள்ளிவாசல்கள் ஆரம்பமாவதற்கு முன்னாலேயே தர்காக்கள் வந்துவிட்டன என்பதை பார்க்கும். 300 ஆண்டு காலம், 400 ஆண்டு காலம், 800 ஆண்டு காலம் எல்லாம் தர்காக்கள் இருக்கிறது. திருச்சியில் இருக்கிற தபரேகாலம் பாதுஷா அவர்கள் 800 ஆண்டு காலத்தை சுட்டவர்கள். அதைவிட முந்தியவர்கள் முத்துப்பேட்டில் இருக்கிற ஷேகு தாமது வலியுல்லாம். இதுவெல்லாம் என்னவென்று சொன்னால், நாம் இந்த நாட்டில் 800 ஆண்டுகளுக்கு முன்னாலே முஸ்லீம்கள் இங்கே இருக்கிறார்கள் என்பதற்கு இதுதான் அடையாளம். அப்போதெல்லாம் ஆதார் அட்டையெல்லாம் கிடையாது, வேறு எந்த சான்றுகளும் கிடையாது. ஆனால் இந்த தர்காக்கள் தான் நாம் 800 ஆண்டு காலத்திற்கு முன்பே இந்த நாட்டுடைய குடிமக்களாக நாம் இருக்கிறோம், முஸ்லிம்கள் இந்த நாட்டின் பூர்வீக குடிகள் என்பதற்கான அத்தாட்சியாக, ஆதாரமாக தர்காக்கள் தான் இருக்கின்றன சகோதரர்கள். இதுவெல்லாம் நாம் இப்போது இந்த சிக்கந்தர் மலை சம்பந்தமான பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிற பொதுவையெல்லாம் நம் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய முக்கியமான அம்சங்கள். ஆக எந்த அளவுக்கு என்று சொன்னால், மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் தங்களுடைய திருமணத்தை
அங்கு வந்து நடத்துகிற அளவுக்கு அந்த பாசிப்பட்டத்தில் வழங்கி இருக்கிற ராவுத்த நெய்னாரப்பா அவருடைய அந்த அளவுக்கு மிகவும் வலிமை பெற்றவர்கள். அங்கு மதமாச்சரியங்கள் அங்கே இதுவரைக்கும் ஏற்பட்டதில்லை. அப்படி யாராவது ஒருவர் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையிலே பிரிவினையை ஏற்படுத்த வேண்டும் என்று தீய நோக்கத்தோடு ஏதாவது ஒரு செயலில் ஈடுபடுவார்களே ஆனால் அடுத்த நாள் அவர்கள் காலியாகி போய்விடுவார்கள். யாரும் அவரை யாரும் தொடர மாட்டார்கள், ஆள் காலியாகி போய்விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு வலிமை மிகுந்த ஒரு இறை ஞானியாக சூஃபியாக இருக்கிற அந்த ராவுத்தரப்பு அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் இந்த 2 பேர். அவருடைய குடும்பம் இன்றைக்கு நிறைய இருக்கிறார்கள், நிறைய குடும்பங்கள் இருக்கின்றன. நூற்றுக்கணக்கான நபர்கள் அங்கே அந்த ராவுத்தரப்பாவுடைய வாரிசுகளாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கேயும் நிறைய பேர் அவர்களே வந்திருக்கிறார்கள். அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் நம்முடைய ஷேகனா அவர்களும் நம்முடைய அவர்களோடு அவருடைய மச்சான் எங்களுடைய மன்போர்லா அரபு கல்லூரிய முதல்வர் முகமது ஹசரத் பாக்கவி அவர்களும் அந்த நைனாமோத அப்பா குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான். அவர்கள் அவர்களை நம்முடைய இந்த பள்ளிவாசலிருந்து உமராவுக்கு அனுப்பி வைக்கப்படுகிற இந்த நிகழ்வு நமக்கு மிகவும் சந்தோஷத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் உரியது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதுபோல என்னவென்று சொன்னால் அவர்கள் அது பரிமாற்றிடத்தில் இயற்கையாக இருக்கிற ஒரு நல்ல